டாலர் இருக்கா வண்டியில்? எங்களோட ஒன்றும் இல்லை. எங்களை கவர்னர் காலேஜ் ஒரு பேர் We implore you, O Lord, to guide and enlighten us, and to make us thy worthy, instruments of spreading, joy, peace and bliss to all mankind. Thank you. PhD Raymond Patrick. Today I welcome you all for the joint club meeting of Rotary Club of Kamarapati Tirunelveli and Rotary Club of Madurai Town. So I welcome AP NRC to gracious development. So today we have to discuss about some important thing and important milestone project for inter-district project like important rally, which is going to conducted by Madurai Town Club. So I welcome and Tamil and I welcome the President of Madurai Town and I welcome Secretary. I welcome PhD Raymond Patrick. Bro. So, இது பண்ணியா? ரைட். இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 இருக்கார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப் அண்ட் வெல் நோன் ஒரு வைப்ரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் மதுரை. அதெல்லாம் வந்திருக்காங்க. அது நம்ம பண்ணி மைந்தர் ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து சீனியர் கவுன்சில். அதாவது அவங்க பிளானிங் ரேலி நம்ம கன்னியாகுமரி டு மதுரை த்ரூஅவுட் தமிழ்நாடு, டச்சிங் த்ரூஅவுட் தமிழ்நாடு அண்ட் அப்பான் பாண்டிச்சேரி. இது வந்து ஸோ பிளானிங் மீட்டிங் வேறு வந்திருக்கோம். லே அவுட்லாம் போட்டு சம்பந்தமான எல்லாமே பிரசிடென்ட் வந்து இப்போ தெளிவாக சொல்லுவாங்க. இஸ் ரைட் சைல்டு அந்த வசதியில் பக்கத்துலேருந்து இஸ் ரைட் சைல்டு இது மறுபடி எனக்கு நம்மளும் உடைந்திருக்கோம். இது அவங்க ப்ராஜெக்ட். ஆனால் 100% அவங்க கூட ஆதரவுக்கும் இணைந்து செயல்படலாம். இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். இது வந்து கண்டிப்பாக அமையும். ஏன்னா வந்து கான்டாக்ட்ஸ் இருந்தது எல்லாம் பிளான் எல்லாம் போட்டேன். அதனால் ப்ராப்பர் பிளானிங் ஏற்கனவே சோர்ஸஸ் எடிஎடி பார்த்ததுமே இவ்வளோ அழகாக தேவைப்படுகள் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் அபவுட் த பர்பஸ் ஆஃப் த rally and how we are going to reach the need of our religion. Good book, I know you know. Camera can change it. முதல்ல வந்து திருநெல்வேலி காமராஜர் கிளப்புடைய டாக்டர், திருநெல்வேலியின் ஒரு ஆளுமை, எனக்கு உடன்பிறக்காத ஒரு சகோதரர். அதாவது திருக்குறள் சொன்ன மாதிரி அன்புடையார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் எங்கும் உரிய பிறருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அன்பு, அரவணைப்பு எல்லாமே இந்த ரோட்டரிக்கும் ரோட்டரியை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் எப்போது இருக்குது. அப்படி எல்லாருமே செல்லமாக அழைக்கப்படுற ஏபிஎன்ஆர்சிக்கு முதல்ல நன்றி. அப்புறம் தாமிரபரணி கிளப்புடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் பெருமாள், அவர் வந்து மனம் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கிளப் ப்ராஜெக்டாக போடலாம்னு சொல்லி அவரும்
இதுக்கு முன்னிலை எடுத்திருக்கிறதுக்கு அவருக்கு மிக்க நன்றி. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதையை எனக்குள்ள விதைச்சது உங்கள் பாஸ்ட் ஏஜி ரொட்டேரியன் டைமண்ட் பேட்ரிக், who is a very close friend to me, and அவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தற்பொழுது நான் என்னுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னால் எங்களுடைய கிளப்பின் சார்பாக நம்ம ஏபிஎன் ஆட்சியை கௌரவிக்கணும்னு கண்ணடிக்கிறேன். கிளப்பினுடைய பிரசிடென்ட் ரொட்டேரியன் பெருமாளை கௌரவிப்பது கலைஞர். இதுக்கு விதை பாஸ்ட் ஏஜி உங்கள் கிளப்புடைய பாஸ்ட் பிரசிடென்ட் திருநெல்வேலியுடைய பாஸ்ட் ஏஜி டைமண்ட் பேட்ரிக்கு இந்த பொன்னாடியை அணிவித்தது மகிழ்ச்சி. ஆக்சுவலாக இந்த ரேலி ரெண்டு மெயினான விஷயத்தை முன்னெடுத்து செல்கிறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம ரோட்டரி முன்னெடுத்து சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சினேஷன் போடுறத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாது. சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சினேஷன் வந்துருச்சுங்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய இதில் அது இல்லை. ஸோ அதை ஒரு மெயின் இதுவாக இருக்கும். அது போக என்வரான்மெண்ட் இன்னைக்கு நிறைய மாசு, நிறைய பொல்யூஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அதுக்கும் மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாத காரணம். ஈவன் நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா கடைக்கு பையை கொண்டு போக மாட்டோம், பிளாஸ்டிக் பையை வாங்கி கொண்டாந்து குப்பையில் போடுறோம், மக்காத போகுது. அதனால் இது ரெண்டையும் முன்னெடுத்து செல்வதற்காக இந்த ரேலியை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரேலி 7 nights பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டென்டேட்டிவாக இட் வாஸ் ஃபிக்ஸ்ட் டு பி ஸ்டார்டட் ஆன் 12th. 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நம்ம தமிழ்நாடு பூரா இந்த ரேலியை கொண்டு சென்று சென்னை, பாண்டிச்சேரி எல்லாத்தையும் கடந்து இங்கே ஆக்சுவலாக இது 18ஆம் தேதி நைட்டோட இந்த ரேலியை முடிக்கிறதாக பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 சிட்டிஸை கவர் 22 சிட்டிஸை கவர் பண்ணுறதுக்காக ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம். இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிற ரேலி நாகர்கோவில், வழியூர் வழியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராம்நாடு, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அப்புறம் புதுச்சேரி, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி வழியாக திரும்ப மதுரையில் நிறைவு பெறதாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம எந்தெந்த கிளப்பை சந்திக்கிறோம் அது இதெல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங்கை போட்டுருக்கோம். அண்ட் ரெக்வெஸ்டிங் த ஒப்பீனியன் ஃப்ரம் ரேவன். அது இப்போ கன்னியாகுமரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல நமக்கு தேவை ஃப்ளாக் ஆஃப் ரேலி ஃப்ளாக் ஆஃபுக்கு யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுறோம்னு முதல்ல பிளான் பண்ணிவிட்டு கன்னியாகுமரியில் நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கன்னியாகுமரிலேருந்து வள்ளியூர் தாண்டி நம்ம வரோம். வள்ளியூரில் கிளப்ஸ் இருக்குது, 3 கிளப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்வேல், நம்ம கன்னியாகுமரி நார்வேல் 40 கன்னியாகுமரியில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? காலையில் விடிய காலம் ஆரம்பிச்சுருக்கேன். ஒரு சூரிய உதயத்தோடு ஒரு 7 மணிக்கு
ஆரம்பிக்கணும். நம்ம நல்ல ஆரம்பி முடியாது. நம்ம 8 மணி 8:30 மக்கள் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் மக்கள் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. அதனால் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆரம்பிச்சுட்டு 9:30 வாக்கில் ஆரம்பிச்சிங்க. 9:30 to 10 ஆரம்பிச்சிங்க. அங்கேருந்து நேரே நாகர்கோவிலுக்கு வரீங்க. நாகர்கோவிலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. எல்லா கிளப்பையும் வச்சு நீங்கள் கம்யூனிட்டி சென்டரில் அங்கே லஞ்ச் சாப்பிட்டு வள்ளியூருக்கு வரீங்க. வள்ளியூரில் நான் வள்ளியூரில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். வள்ளியூர் கிளப்பில் அங்கே டீ சாப்பிடுங்க. வெறும் நைட்டு இங்கே வரீங்க. இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இங்கே சாப்பாட்டுக்கு இங்கே தூங்க ரெஸ்ட் எடுப்பீங்க. இங்கேருந்து தூத்துக்குடிக்கு வரீங்க. இங்கேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே போயிருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு தூத்துக்குடி வரைக்கும். அதுக்கு அடுத்தால இங்கேருந்து நேரம் போய் லஞ்ச் அட்டு ராம்நாத். அதுக்கு இன்பிட்வீன் அந்த போகிற வழியில் இல்லை அதுக்கு ராம்நாத் போகிற வழியில் ராம்நாட்டுக்கும் இதுக்கு இடையில இந்த சட்டம் இருக்குன்னு பார்த்து ஒரு ஈவினிங் டீ சாப்பிட்றதுக்கு ஒரு சங்கத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ராம்நாடுக்கும் மதுரைக்கு இடையில மதுரை தானே வரீங்க. இல்லாட்டி சிவகங்கையில் பரமக்குடி நான் சிவகங்கையில் இருக்குன்னு லிஸ்ட் போட்டேன். இப்போ சிவகங்கையில் ஒரு ராயலாக பண்ண சொல்லிடலாம். அரண்மனையிலே பண்ண சொல்லலாம். இந்த கிளப்பு இருக்கா இதாக இருக்கிறது நம்ம பண்ண அவசியம் இல்லை. அது பார்த்துக்கிறோம். சரி, பரமக்குடியில் பண்ணிடலாம். பரமக்குடியில் வெல் எஸ்டாப்ளிஷ் கிளப் இருக்கு. ஓகே. பரமக்குடி மதுரையில் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிறோம். மதுரையில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. மதுரை நைட் நாங்கள் பார்த்துக்கிறோம். மதுரைக்கு அடுத்தாலும் திண்டுக்கல் காலையில் குயின் சிட்டி நீங்கள் சொல்லிட்டா முடிஞ்சு. இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்காங்க. திண்டுக்கல் குயின் சிட்டி தான் பார்க்காங்க காலையில். ஆமாம். கரூர் சார் கிளப்பு அது சொல்லிடுவோம். ஏன்னா கோர்ஸ் சொல்லுவோம். இந்த கிளப் எங்கண்ணே? கரூர் கரூரில் 2 கிலோமீட்டர் பாஸ்கெட். ஏன்னா அதை இன்சார்ஜ் இருக்கார்ல. கல்யாண மண்டபம் இன்சார்ஜ் வந்து ராஜேந்திரன் பேட்ச்மெண்ட். சரி, கரூரில் சொல்லிடலாம். நாமக்கல் நம்ம ஊர் தான். திருவள்ளுவர் சேலம். இந்த செலுத்தி நிறுவனத்தில் ஆமாம். இப்போ கரூரில் மீல்ஸு இது வந்து டீ நாமக்கல்லில் டீ சாப்பிட்டுக்கலாம். சேலம் சேலம் அந்த தரிசனிட்டு சொல்லிடலாம். தர்மபுரி கிருஷ்ணகிரியில் யார் இருக்கான்னு பார்ப்போம். ஒசூரில் ஒசூரில் சரவணன் நடத்திடுவாங்க. 2க்கு இடையில அவங்ககிட்டே கேட்டுக்கிறோம். எந்த கிளப் கிளப்பு இதுக்கு இதெல்லாம் 2 கிளப் 2க்கு கேட்டுக்கிறோம். சரி. அது திருப்பட்டூர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் தானே. வாணியம்பாடி திருப்பத்தூர். திருப்பட்டூரில் 2 கேட்டுக்கிறேன். இது திருவண்ணாமலையில் சம்பத் சொல்லிக்கலாம். கவர்னர். புதுச்சேரியில் மணி கவர்னர். சென்னையில் ஸ்ரீதர் கவர்னர். சென்னைக்கு வந்து நான் வெங்கிய வரத்தொழிவோம். சென்னை அந்த கிளப்பு ஓட்டு கிளப்பு. மெட்ராஸில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வி ஹேவ் டு பேசிக் மெட்ராஸ். நான் 3 வருஷம் ஆகும். ஒரு இதோட 3 வருஷத்துக்கு கிளப்பில் ஏதாவது நம்ம ஒன்று மொமெண்டம் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கிளாஸ் ஃப்ளைட்லையோ ஏன்னா இது வந்து இந்த நீங்கள் எடுத்துருக்கிறது உண்மையில் உங்களை பாராட்டுவேன். சாதாரண பாராட்டுகள் இது. ஏன்னா இது நம்ம பிரைட் சைல்டு. ஏன்னா நான் கல்கட்டா கான்ஃபரன்ஸில் போகும்போது ஒரு கவர்னர் ஸோ அடமெண்ட். அவர் வந்து ஆங்ஷியஸ். அவர் சொல்லுறது யாரும் கேட்க மாட்டேங்காங்கன்னு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் ஏன்னா இந்த சர்விக்கல் கேன்சருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லுறாரு. ஆனால் போட யாருமே கேர் பண்ணவே இல்லை. நானும் கேட்டேன். எனக்கும் நம்ம குறைக்காங்க. இங்கெல்லாம் பரவாயில்ல. அது நம்ம உடனே இதுக்கு ஏதாவது பண்ணலாம். கல்கட்டாவில் இப்போ இருக்கும்போதே 4 நாள். ஆனால் கவர்னர் ஏற்கனவே அங்கே ஒரு 200 ஃப்ரீ மேரேஜஸ் பண்ணணும்னு நம்ம ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தாவை கூட்டிகிட்டு போய்
கவர்னர் பேலஸை வச்சு கவர்னர் பேலஸில் 200 இது ஃபில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கெலாம் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இது ஒரு கண்டினியூவிங் ப்ராஜெக்ட். இதை எப்படா பண்ண முடியும்போது லக்கிலி நாங்கள் வந்ததும் அந்த டெக்னிக்கல் குயின்ஸ் வந்து சொன்னாங்க பட் எக்ஸ்பிளைன் ரொம்ப ஏன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னால் நான் ரவியோட ரவியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போலியோ ஒழிச்சிட்டோம், ரவி அடுத்தாது என்ன இருக்குது ரவி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கேன்சர் இஸ் வெரி குட் ஃபீல்டுன்னு சொன்னார். அது எவ்வளோ ஒரு தாட்டோட எவ்வளோ இதாக சொல்லியிருக்காரு. ஒரு 5 வருஷமாக இருக்கும். எனக்கு உடனே இதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே காவேரியோட கனெக்ட் பண்ணோம். காவேரி கிட்டத்தட்ட இன்னும் 226 பேருக்கு நாங்கள் போட்டோம்னா ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் இது கம்ப்ளீட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 1500 ஊசி போட்டுருக்கோம். ஒரு ஊசிக்கு 2000 மட்டும் கணக்கு 2500 மட்டும் வால்யூம் ஆஃப் மணியை பார்த்துக்கிட்டு நாம குடிக்க வச்சோம். இப்போ ரீசெண்டாக போய் ஒரு சிஎம் ஆஃபீஸோட இன்சார்ஜ் பேப்பர் சரி பேசுகிறேன். அவங்க வந்து allotted some money, crores of money for this purpose. It is going on. இப்படியே கண்டிப்பாக நீங்கள் வரும்போது சிஎம் பார்க்க வேண்டிய இதுக்கு கூட முன்னால் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ மெதுவல் சென்னை சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் கண்டிப்பாக சம்மந்தமாக நீங்கள் சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் ஆகும். இது வந்து ஒரு அப்படி ஒரு பெரிய ஒரு நம்ம இந்தியா பூரா ஒரு நீட் ஆஃப் த அவர் நிறைய வந்து தெரியல. எங்கே சொன்னாலும் வேண்டாம். நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுருக்கோம்? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 கிட்ட போட்டோம். 2000 இன்ஜெக்ஷன். ஆனால் அந்த 226 போட்டால் 2000. இதில் 1000 ஊசி நமக்காக வெளியிலிருந்து ஒரு கோப்பு கொடுத்தாங்க. 1000 இன்ஜெக்ஷன்ஸ் மற்றது இவங்க போட்டு நம்ம போகிற இடத்துல நம்ம ஏதாவது 10-20 ஊசி போடுறோம். ஊசி போட முடியாது. இது வந்து ஊசி எப்படின்னா நீ ஊசி போடணுன்னா முதல்ல ஆதார் கார்டு ப்ரொசீஜர்லாம் இதை வச்சு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள லிஸ்ட்டில் வச்சுட்டு அவங்க எடுத்து போகணும். அதுக்கப்புறம் அதுக்கு நீ போட்டு வந்து வச்சுக்கணும். அடுத்த ஊசி போடணும். அடுத்த ஊசி போடுறதுக்கு நம்ம போக முடியாது. இது இட் இஸ் கோயிங் டு கம். ஓகே. ஆனால் இப்போ அந்த ஊசியை விட இது அவேர்னஸ். ஏன்னா சும்மா போய் ஊசி போடணும்னா ஓடிடுவாங்க. உண்மையிலே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்பரேஷனில் இருக்க அவ்வளோ லேடிஸ் இருக்கும். அவங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான் முதல் பண்ணோம். மேலே தான் வந்து அதனால் அவேர்னஸ் இஸ் எ மஸ்ட். இது வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்லை. வி கேன் ரிவீல் டெல் பீப்புள். அதனால் கன்னியாகுமரி முதல் நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அக்காமடேஷன் நிறையா கொடுத்துடலாம். அங்கே வந்து ஹோட்டலுக்கு படித்தா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை விவேகானந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாகர்கோவிலையும் வந்தீங்கன்னா மற்ற இடம் எல்லா இடமும் எப்படி வந்து இந்த அவேர்னஸ் மக்களுக்கு ரீச் ஆகணும்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ அது இப்போ போர்ட்டபிள் ஸ்பீக்கர் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ப்ளஸ் வந்து பேம்ப்ளெட்ஸ் என்வரன்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் 2 பேர்கிட்ட பேசி கொஞ்சம் துணி பேக். ஆமாம். ஸோ ஒரு சைடை வந்து அவங்களுடைய அஃபிஷியல் இதை போட்டுக்க சொன்னால் ஒரு சைடை ரோட்டரி இதை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்னைக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க. எந்த வீட்டில் போட்டு வைக்க ஆனால் எத்தனை வெஹிக்கிள்ங்கிறது முதல்ல எத்தனை பேருங்கிறத பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது ஏதாவது ஒரு இனவா ஒன்று ஒரு வீடு இல்லை. 2 வீலர் இல்லை, எல்லாம் 4 வீலர். எல்லாம் பவர் வச்சு போர் வீடு என்கிட்ட இனவா இருக்கா இல்லை எல்லாம் ஸ்டிக்கரே ஒட்டிடும். சரி, அது ஒரு வண்டி. ஸ்டிக்கர்லேயே எல்லாம் ஒட்டிடுவோம் வேலைக்கு. அது போக தேவைப்பட்டதுன்னா அடுத்த வண்டி எடுத்து. ஆமாம். ஏன்னா நீ வந்து இனோவாங்கிறதுனால நீ 6 பேர் 7 பேருக்கு கணக்கு பண்ண லக்கேஜ் ஏற்ற முடியும். லக்கேஜ் ஏற்றுவோம். ஏன்னா அந்த பேக்கில் ஏற்றுவோம், அதை ஏற்றுவோம், இதை ஏற்றுவோம், ஸ்பீக்கர் ஏற்றுவோம். எந்த வண்டியாக இருந்தாலும் 4 பேர். அந்த இனோவான்னு சொல்கிறது நம்ம லக்கேஜை ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வண்டியிலேயே அதுலேயே வண்டியை லக்கேஜ் ஏற்றுறதுக்கு இருக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட். வெயிட்டு அதுதான் போட்டு
ஸ்டிக்கர் ஒட்டுறது. அப்புறம் இந்த 2 கார்னர் கிளப் அண்ட் டவுன் டவுன் பேரை போட்டு நம்ம எங்கெங்க நிறுத்தி பேசுகிறோமோ அங்கே பேனர் பண்ணுறதுக்கு ஒரு பேனர். அப்புறம் இந்த பேனரை நான் சொல்லிட்டேன். சொல்லி மாதிரியே 2 பேனர் அடிச்சிருக்கோம். கையில் வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் போகும். சரி. ஸோ பேனர் நான் சொல்லிட்டேன். ஸ்பீக்கர் அண்ட் மைக் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். அங்கேருந்து எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியலன்னா அரேஞ்ச் பண்ணி நான் வரப்போது எடுத்து வந்துடுறேன். 6 பேர் இந்த இந்தியாவில் அரேஞ்ச் பண்ணுறேன். இது பண்ணேன். ஸோ நம்ம வந்து ஒரு கிளப்பு பண்ணுறாங்கல்ல, இந்த அவேர்னஸ் மைக் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இல்லை, இப்போ வண்டியில் வந்து யார் ரோட்டில் நிறுத்தி பேசுகிறோம் அவேர்னஸ் கிளப்பில் போய் சொல்ல வேண்டாம். இல்லை அவங்க பண்ண மாட்டாங்க. அது எப்படி இப்போ அவங்க வந்து காப்பி டீ சாப்பிட்டு வச்சுருவாங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் தருவாங்க. அவங்க அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு அது வந்து நம்ம ஸ்வேராக இருக்கும். அது ஒரு இப்போ ஒரு எனி ப்ராஜெக்ட் 100% சக்ஸஸ் ஆகணும்னா 75% ஆஃப் த ஒர்க் நம்ம பண்ணணும். லைக் ப்ரூவன் ஒர்க் பிசினே கூடாது. இப்போ நான் மைக்கால் போகிறோம் அப்படி எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அப்படி அது வேற. நாலு பேருக்கு சொல்லணும்னா நீங்க வேணுமா இல்லையா? இந்த ஊர்ல இப்போ நான் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னா நம்ம எல்லா ஊர்லேயும் அவங்க மனசை தொடும்படியா எப்படி நடந்துருக்கோம். கண்டிப்பாக வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபியூச்சர் லீடர்ஸ்லாம் எக்ஸாம்பிள். நான் போய் ஒசூருக்கு போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒசூரில் ஒரே நாளில் 3 கண்டினியூஸாக அந்த ஜூன் கடைசி 30ஆம் தேதிக்குள்ள 3 நாளில் 6 இன்ஸ்டலேஷன். டிஜிஎன் எலக்ட் ஆகி போகிறாரு பஞ்சாபில். நீங்கள் சீட்டு விட்டுவா அவன் பண்ணி இருப்பா, அவரால் தான் நான் கவனம் பஞ்சாபில் சொல்லியிருக்காரு. போகிறதுப்போ மீட்டிங் அன்னைக்கு வந்து ஆல் டாப் அஃபீஷியல்ஸ் ஃப்ரம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர் பேசி முடிக்கும் போது பேசிட்டாரு. நான் முடிச்சிட்டான்னு நினச்சேன். அங்கேருந்து அவர் வீட்டமாக அந்த ஃபோட்டோ தூக்கிட்டு வரும். நிறைய கண்டிப்பாக கொடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தா நான் கவலைறானேன். என்ன அதுமாதிரி பேசுகிறேன். அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் பேசுகிறேன் இல்லையா. அது வந்து 2 ட்ரெயினிங் டிடிடிஸ் 1 மணி நேரம் பேசுனதும் நினைக்கிறேன். அண்ணாச்சி எல்லாம் பேசி முடிச்சாரு. லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்வீஸை போகிறது கூட பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்க. அண்ணாச்சி எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அதனால பிரேக் அவுட் செஷன் கிடையாது. யாரும் பேசாண்டா, டேரக்டே வேலை நன்றி சொல்லி போயிட்டா. அதை பார்த்துட்டு மதுரை டவுன் டவுன் ரோட்டரி சங்கமும் திருநெல்வேலி தாமிரபரணி ரோட்டரி சங்கமும் இணைந்து ஒரு ரோட்டரி அவேர்னஸ் ராலி ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி நடத்தலான்னு டிசைட் பண்ணி, இந்த அவேர்னஸ் ராலியுடைய முக்கிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சர்வைக்கல் கேன்சருக்கு ஆக்சுவலாக வேக்சினேஷன் போட ஆரம்பித்து ரோட்டரியுடைய இதில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. பட் மக்களுக்கு இன்னும் சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்குங்கிறதே புதுசாக ஃபுல்லாக ரீச் ஆகலை. அதனால் அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி என்வைரன்மெண்ட் இதுக்காகவும் நாங்கள் அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் கிட்டத்தட்ட 10 நாட்கள் தமிழகமும் பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த ரேலியை செய்வதாக இருக்கிறோம். இதற்கு வந்து வித்திட்ட பாஸ்ட் ஏஜி மிஸ்டர் ரேமண்ட் பேட்ரிக்கும், இதுக்கு உறுதுணையாக நிற்கும் தாமிரபரணி கிளப்பின் தலைவருக்கும், மேலும் இதை உடனிருந்து எங்களை அழைத்து செல்லும் ஆர்மபாண்டியன் அண்ணாச்சிக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி திருநெல்வேலி மற்றும் மதுரை டவுன் டவுன் கிளப்பும் இணைந்து ஒரு ரோட்டரி கிளப் அவேர்னஸ் ரேலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானிங் மீட்டிங் தான் இன்றைக்கி. ஸோ அது வந்து கம்மிங் 13th மே 13th அன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஃப்ளாக்ஷிப் ஆகி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் we discussed among the club and
PA ரேமன் அண்ணா வந்து அதுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஏபி அண்ணாச்சி அதுக்கு வந்து வாகனம் வழங்குவதாகவும் அதுக்குண்டான எல்லா உதவிகளும் செய்கிறதுக்காகவும் இன்றைக்கி வந்து அண்ணாச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு மைல்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தருணமாக இருந்ததை நினச்சி மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ.